வெல்கம் டு SideDish Samaiyal. வீடியோ ஃபுல் கை இப்படிங்க வச்சுருக்கேன்னு தெரியுதா? அப்புறம் குழம்புக்கு தேவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லிட்டா குழம்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SideDish Samaiyal. நான் உங்கள் கிருஷ்ணா. நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் என்னை அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை 3 டீஸ்பூன். இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான், நான் தோல் எடுத்து வச்சுருக்கேன். தனியா 5 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 3 டீஸ்பூன். எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். வெள்ளை எள்ளு நல்லா பொரிஞ்சு வருது. 1 கப்பு தேங்காய் இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்குங்க. நல்லா ஆற வச்சு மிக்சியில் ஃபைன் பண்ணி வச்சுருங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். கத்திரிக்காயை குழம்புல போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம 4ஆக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நம்ம குழம்புல ஆட் பண்ணோம்னா கத்திரிக்காய் வந்து குழஞ்சி போகாது, இப்படி முழுசாகவே இருக்கும். நம்ம இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, சுண்டைக்காய் குழம்பு, இந்த மாதிரி எந்த புளி குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி இரும்பு வடைச்சட்டியில் வச்சிங்க அப்படின்னா குழம்பு வந்து 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது, குழம்பு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கத்திரிக்காய் ஆஃப் பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கத்திரிக்காயை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், வரமிளகாய் 4, கடுகு 1 டீஸ்பூன், தோல் உரிச்ச பூண்டு 50 கிராம், சின்ன வெங்காயம் 200 கிராம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருவேப்பிலை 1 கொத்து. நல்லெண்ணெயில் பூண்டும் வெங்காயமும் நல்லா வணங்கணும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வணக்குங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. நாம் இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஏற்கனவே 5 தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. குழம்புக்கு தேவையான எல்லா மசாலா பொருளும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு எடுத்துருக்கிற புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். புளி தண்ணியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சைஸ்க்கு உங்களுக்கு வெல்லம் போட்டால் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வெல்லம் போட்டுக்க தேவையில்லை. புளிக்குழம்புக்குலாம் வெல்லம் போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெல்லம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சா போதும், குழம்பு ரெடி ஆயிரும்.
எண்ணெயில் வேக வச்ச கத்திரிக்காயை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஏற்கனவே 50% பாயில் ஆயிருக்கு. அதனால் நம்ம போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இல்லைன்னா கத்திரிக்காய் ரொம்ப கொல கொலன்னு போயிடும். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். குழம்பு நம்ம இறக்குற ஸ்டேஜில் எண்ணெய் ஊற்றி இறக்கணும் அப்படின்னம்னா குழம்பு ஒரு 1 வீக் ஆனாலும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மணக்க மணக்க சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்ம ரெடி பண்ணியாச்சு. எப்போவுமே இந்த மாதிரி புளிக்குழம்பு வச்சோம்னா அன்னைக்கு சாப்பிட்றத விட அதுக்கு அடுத்த நாள் சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நாம் வச்ச குழம்புலையே கத்திரிக்காய் இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு நல்லா மசாலாவோட ஊறுட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணா. தேங்க்யூ.